கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். சிஎம் விஜய் மற்றும் த்ரிஷாவை பற்றி டபுள் மீனிங்கில் பேசினதா சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களை கைது பண்ணியிருக்காங்க. உதயநிதி பேசினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு என்ன பண்ண முடியும், அவங்களோட பரம்பரை புத்தி அது. ஆற்காடு வீராசாமி கலைஞருக்கு பண்ண வேலையை சேகர் பாபு ஸ்டாலின் பண்ணது. இப்போ உதயநிதி நம்ம விஜய்க்கு பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். அவர் எங்கே தண்ணி விடணுமோ அங்கே தண்ணி விடுவார். அவங்க இது அடுத்தவங்களோட பர்சனல், கரெக்டா? ஒரு பர்சனல் விஷயத்தில் தலையிடக்கூடாது. அப்படி பார்த்தா இங்கே யார் ரொம்ப ஜென்யூனாக இருக்காங்க? பர்சனல் விஷயத்துக்கும் அரசியலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அவங்களோட வேலை என்ன, நாட்டுக்காக என்ன செய்யணுமோ இவ்வளோ நாள் அவங்க தான் அரசியலில் இருந்திருக்காங்க. இப்போ ஒரு புதுசாக ஒரு மனுஷன் வந்திருக்கான், சரி அவர் செய்யட்டுமே, பார்ப்போமே. 5 வருஷம் தானே, மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாதுல்ல. இவ்வளோ வருஷமாக அம்மா இருந்தாங்க, ஐயா இருந்தார், இப்போ அவங்க புள்ள இருக்காங்க, அடுத்து அவங்க பையன் வரணும், அதுக்கப்புறம் அவங்க பேரை வரணும். இது ஒரு குடும்ப அரசியல் தானே, அது தப்புன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மொத்தத்தில் அவங்க ஃபேமிலி தான் இந்த அரசியலுக்குள்ளே இருக்காங்க. சரி, மக்களுக்காக இதான் அவர் செஞ்சுருக்காரு, இல்லைன்னா சொல்லலை, செஞ்சுருக்காரு. பட் அது நல்லா செஞ்சிருந்தா அவர் தான் ஆட்சியில் இருந்திருப்பார், வேற யாருமே கிடையாது. அம்மாவுக்கு அப்புறம், ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்புறம் கரெக்டான ஒரு பர்சன் கிடையவே கிடையாது. ஸோ அவர் தான், ஸ்டாலின் தான் இருந்திருப்பார். ஆனால் அதுக்கப்புறமேல்பட்டு இப்போ விஜய் வந்ததுனால அவர் நல்லா பண்ணுறாருன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நாங்களே அவருக்கு தான் போட்டோம், ஏன்னா ஒரு மாற்றம் வரட்டும் அப்படின்னு. மேபி அவரோட ஆட்சி நல்லா இல்லை அப்படின்னா நாளைக்கு நாங்கள் கண்டிப்பாக மாற்றி தான் போடுவோம். நல்ல ஆள் இருந்தா, ஸ்டாண்டர்டான பர்சன் இருக்கணும்ல. அது எப்படி அவர் தப்பாக தான் சொல்லுவார்? பர்சனல் விஷயத்தையும் அரசியலும் எதுக்கு கம்பேர் பண்ணுறீங்க? அப்போ ஸ்டாலின் சார் தப்பு பண்ணலையா? பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கலாமா? இருக்குதானே, தெரியும்ல மக்களுக்கு. அதையும் ஒரு பெரிய விஷயமா பேசுறாங்க. அது பேசக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் பேசவே கூடாது. அது அவங்களோட பர்சனல். நான் கூட வச்சுப்பேன், என்னோட விருப்பம். அது என்ன யார் கேட்கணும்? என் ஹஸ்பண்ட் தான் கேட்கணும். அதே நீங்க இப்போ நீங்க பேசினா நான் கோவப்படுவேல, அது மாதிரி இது பேசக்கூடாது. தப்பான விஷயம் அது. அது பண்ண பேசுறது தப்பு தானே. ஒரு பொம்பளை பற்றி பேச அடுத்த மாரி பேசலாமா? தப்பு தானே, தப்பு தான். ஓகே, அரெஸ்ட் பண்ண வேண்டியது தான். அது தேவையில்லாத பர்சனல் மேட்ரு. அது தொட்டு அவங்க பேசுறது ஏற்கத்தக்கதல்ல. ஏன்னா பொதுமக்களுக்கு தொண்டு செய்ய வரோம், நம்மளால் முடிஞ்சது மக்களுக்கு தொண்டு செய்துட்டு போயின்னு இருக்கணும் தவிர பர்சனல் விவகாரம்லாம் இழுக்கக்கூடாது, செய்யக்கூடாது. அது அரசியலுக்கு உகந்ததல்ல. எல்லாருடைய கட்சியிலையும் பர்சனல் லைஃப்பில் எல்லாம் சுத்தம் கிடையாது, எல்லாம் கலந்தே இருக்குது. இருந்தாலும் நம்மளோட மக்களுக்கு சேவை செய்ய மாட்டோம், மக்களுக்காக பணி புரியறதுக்கு தான் நம்ம இருக்கணும் தவிர மற்ற விவகாரங்களை தேவையற்றது என்று சொல்லி அவங்களுடைய சம்பாரித்த கட்சிகள் எல்லாம் பொழுதுபோக்காக செயல்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பொது வழியில் விஜய் பண்ணது தப்பு ஒன்று, அது மாதிரி செய்யக்கூடாது. பொது தப்புன்றதில்ல, அது மாதிரி செய்யக்கூடாது. அவர் அரசியல் வந்திருக்காங்க, அது பொது வழியில் பண்ணக்கூடாது ஒன்று. அதேமாதிரி உதயநிதி ஸ்டாலின் பொது வழியில் பேசவும் கூடாது. ரெண்டு பேருமே தப்பு இருக்குது. இது அரசியலாக பார்க்க வேண்டாம், இதை அவங்க குடும்பத்து கதையை பேசுறது தப்பு தான். உதயநிதி அவர்களுடைய கைது மேகதாது அணை விவகாரத்திலேருந்து மக்களை திசை திருப்பத்துக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மேகதாது அணை முடிஞ்சு போன கதை. அது இயற்கையே விஜய்க்கு சாதகமாக அமைஞ்சு போச்சு. இவன் சும்மா இல்லாத வாயை விட்டுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணியும் கிடக்குறான். உனக்கு என்ன மரியாதை வேண்டி விடுது? அப்படிலாம் கிடையாதுங்க. அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன வேணால் சொல்லலாங்க. நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் பண்ணால் அது தப்பு இல்லை, நான் பண்ணால் அது தப்பு. ஸ்டாண்டர்டாக அதாவது அதை சொல்லுவாங்க இல்லையா, இப்போ ஆட்சி செய்கிறவன் என்ன பண்ணாலும் தப்பு தான். ஏன் இதே பிரச்சனை அவங்க ஆட்சியில் இருக்கும்போது வந்ததே கிடையாதா? எல்லா பிரச்சனையும் வந்திருக்கு. இப்போ அவங்க எதெல்லாம் தப்பு சொல்கிறாங்களோ, இப்போது விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு இவ்வளோ பொண்ணுங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குன்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லையா? வந்திருக்கு தானே, அதையும் தப்பாக சொல்கிறீங்க? அப்போல்லாம் லிஸ்ட் எடுக்கவே இல்லை. இவ்வளோ பொண்ணுங்களுக்கு இப்படிலாம் நடந்திருக்கு, இத்தனை ஊரில் நடந்திருக்கு அப்படின்னா லிஸ்ட் எடுக்கவே இல்லை. ஆனால் இப்போ எடுக்கிறாங்க, பார்த்தீங்களா? இப்போ தான் அதிகமாக தெரியுது. சரி, அதெல்லாம் கூட விடுங்க. யாராச்சும் அதிகமாக இப்போ டிவி பார்த்தாங்களா முன்னாடி? இப்போது விஜய் சார் வந்த பிறகு உங்கள் டிவி சேனல்ஸ்க்கு டிஆர்பி என்னமா எகுறுது? காரணம் என்னென்னா எல்லாருமே அரசியல் தெரிஞ்சுக்கிறாங்க. முதல்ல இத்தனை தொகுதி இருக்குன்றதே எத்தனை பேருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? டீனேஜர்ஸ் எத்தனை பேர் அரசியல் பற்றி பேசுகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
யாருமே பேசுனது கிடையாது. எப்போ விஜய் சார் வந்தாரோ அப்போ தான் பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஸ்டாலின் சாராக இருக்கட்டும், விஜய் சாராக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கறதுக்கு தான் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் இவர் தப்பு பண்ணுறாரு, அவர் தப்பு பண்ணுறாரு. மக்கள் வந்து இத்தனை வருஷமாக தேர்ந்தெடுத்த நீங்கள்லாம் உங்களை தேர்ந்தெடுத்து வைக்கும்போது மக்கள் முட்டாள் கிடையாது, தற்குறி கிடையாது. அது எப்படி விஜய் சாரை தேர்ந்தெடுக்கும் போது மட்டும் தற்குறின்னு சொல்கிறீங்க? இப்போ இத்தனை வருஷமாக விஜய் சார் வரல, இப்போ ஒருத்தர் புதுசாக வந்திருக்காரு, அதனால் நாங்கள் எடுக்கிறோம். அவரோட ஆட்சியும் பார்க்கணும். பார்த்து ஒரு 5 வருஷம் போகட்டும். ஒரு எல்கேஜி குழந்தைய கொண்டு போய் உள்ளே உட்காந்தோன்னு உடனே நீ ஏபிசிடி எழுது, நீ உடனே எழுதுன்னு சொன்னால் எழுதுமா? இப்போ ஸ்டாலின் சார் உள்ளே வந்தோன்னே எல்லாமே தெரிஞ்சிருக்குமா? இதே ஸ்டாலின் சார் தப்பு பண்ணாருன்னு ஒரு காலத்தில் கைது பண்ணி வெளியே எடுத்துகிட்டு போனாங்களா இல்லையா? புரியுது. அப்போ ஏன் இவரை வந்து நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க? அது இவங்க காலகாலமாக நடக்கிறது அந்த 50 ஆண்டு காலமாக நடந்துக்குது. மக்களுக்கு தேவையானது குடிநீர். அது அந்த குடிநீரை வந்து இந்தியாவை ஆள்ற பிரதமர் கூட சரி எல்லா நதிகளையும் ஒருங்கிணைக்கலாம். ஒருங்கிணைச்சி எல்லாருக்கும் செயல்படுத்த முறை பாயலாம். இப்போ வடநாட்டிலலாம் வெள்ளமாக பாயுது. நம்ம தென் பகுதியிலலாம் கொஞ்சம் வறண்ட நிலமாக இருக்குது. அதை தொட்டு மக்களுக்கு தேவைப்படும் போது விவசாயத்துக்கு தண்ணீர் முக்கியம், குடிக்கிறதுக்கு தண்ணீர் முக்கியம். அந்த இதுலேருந்து திசை திருப்பத்துக்காக தான் இப்போ ஆமாம் இது பயன்படுத்துகிறாங்க. அதை வந்து சுயநலமாக இப்போ இருக்கக்கூடாது. அரசியல்வாதி மட்டும் சுயநலமாக இருக்கக்கூடாது. பெங்களூரில் வந்து ஐடி கம்பெனிலாம் நிறைய உற்பத்தி ஆகி போச்சு. அதனால் நிறைய பேர் பொழப்புக்கோசரம் போகிறாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து தண்ணிக்கு வந்து ஒன்றும் பற்றாக்குறையே கிடையாது. என்ன இது ஒரு அரசியல் ஒரு நாடகம். அது வேறுங்க. அது நேஷனல் சீக்கிங்க. அது புரியா? உனக்கு எனக்கு கிடையாது. ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு பிரச்சனை. அதை வந்து இதில் வந்து கிரியேட் பண்ணக்கூடாது. முடிஞ்சு போன விஷயத்தை எதுக்கு தேவையில்லாத பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல. தண்ணியே வந்துடுச்சு, இதுக்கு மேலே இது என்ன பிரச்சனை மறுபடியும் இருக்குது. இல்லை அதுலேயே திசை திருப்பத்துக்காக பண்ணுற முயற்சி இது அப்படின்னு சொல்கிறாங்க. ரேங்காக சொன்னால் அது வேஸ்ட்டு தான். அதை பற்றி பேசுறதும் வேஸ்ட்டு தான். தண்ணி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸ் போகிறதெல்லாம் வேஸ்ட்டு தானே. இவர் அங்கே கர்நாடகா போகிறதா பிளான் இருந்தது இல்லை? அப்போ போயிட்டு இவர் போய் அங்கே ஹெலிகாப்டர் மூலமாக பார்வையிட்டு இருந்தது இல்லை? அப்போ அங்கே இருக்க சிஎம் என்ன சொன்னார்? சொல்லுங்க. வர சொன்னார். அதுக்கப்புறம் ஏன் வேணான்ட்டார்? யார்? சிஎம். ஓகே வேணான்ட்டார். இதை வச்சு அவங்க வந்து அரசியல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க விஜய் தரப்பு. இப்போ அங்கே வந்து கம்பல்சரி தண்ணி திறந்து விட வேண்டிய இவங்க போய் உடனே அங்கே தண்ணி திறந்து விடல. இயற்கை வந்து மழை பொழிஞ்சிச்சு, அதனால் அவங்க வந்து தண்ணி திறந்து விட்டாங்க. அது ஒன்றும் அந்த மாதிரி தெரியல. நமக்கு தான் தண்ணியும் வந்துருச்சுல்ல, நம்ம ஏன் அதை எடுத்துகிட்டு போவாங்க? தண்ணியும் வந்துருச்சு. இந்த கைது எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி அவர்களை முடக்க ஆளும் கட்சி போடுற சதி அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. இது உண்மையாக அரசியல் சதியா இல்லை உதயநிதி பேசினே தப்பா? இது மொத்தத்தில் உதயநிதியை எதிர்க்கட்சி தலைவராக்குன்னு ஸ்டாலின் பண்ண மிகப்பெரிய தவறு. அங்கே சீனியர் ஏகப்பட்ட பேர் இருக்கும்போது இவனுக்கு ஒன்று கர்மாந்திரம் தெரியாது, அரசியலை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஏதோ ஒரு நடிகை கல்யாணம் பண்ணிட்டான், பால்டாகி குடிச்சவன். இவனை எடுத்துன்னு வந்து எதிர்கட்சியாக போட்டு இவனை முடக்கி இன்னும் தமிழ்நாட்டுக்கு இவன் இருக்கிறதே வேஸ்ட்டு. எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதே வேஸ்ட்டு. ஓகே. தப்பு பண்ணால் யாராக இருந்தாலும் கேட்கணும். கேட்கறதுக்கு தான் அவரை வச்சுருக்காங்க. அவர் நாளைக்கு மேபி அவரே தப்பு பண்ணாலும் உள்ளே இருக்கிற அமைச்சர்கள் கேட்கணும். அதுக்கு தான் அவரை வச்சுருக்காங்க. அவர் தப்பு பண்ணலைன்னா அவர் எதுக்கு பண்ண போகிறாரு? சரி, அப்படின்னாலும் மக்களுக்கு தெரியாதா? பப்ளிக் போயிட்டு எங்கன்னா பிரச்சாரம் பண்ணாங்களா? திமுக தானே போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க இப்போது. சரி, சாதாரணமாக ஒரு மனுஷனை ஒரு கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறீங்க. எத்தனை திமுக தொண்டர் போயிட்டு நீங்கள் இப்படிலாம் கூட்டிகிட்டு போகக்கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? சொல்லவே இல்லையே. அப்போ ஏன் இப்போ மட்டும் இவரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது இவ்வளோ திமுக தொண்டர்கள் நீங்கள் எப்படி இதை கூட்டுப்பா? அப்போது அரசியல்வாதி வேற, பப்ளிக் வேறையா? புரியுது. எனக்கு புரியல. இப்போ என்ன கைது பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது இது மாதிரி திமுக தொண்டர்கள் வந்து கைது பண்ணி வந்து போராட்டம் பண்ணுவாங்களா? நீ எப்படி இந்த லேடியை கைது பண்ணி கூட்டிகிட்டு போவேன்னு பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்கல்ல. அப்போ ஏன் அவருக்கு மட்டும் பண்ணுறீங்க? வாட் ஸ்பெஷல்? அவர் என்ன ஸ்பெஷலா? வானத்துலேருந்து குதிச்சாரா? என்ன அவர் வேற்று கிரகத்துலேருந்து வந்தாரா? இல்லை, அவரும் நம்மள மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் தானே. ஏன் உங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் எனக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் ஏன் அவங்களுக்கு தனியாக ஸ்பெஷலாக கொடுக்குறீங்க? நாளைக்கு அவங்களோட பொசிஷன் ஒரு மரியாதை கொடுக்கணும். அவங்க அந்த ஹேண்ட் கேப் போடக்கூடாது. அவங்கள மரியாதையாக ரெஸ்பெக்டடாக கூட்டிகிட்டு போகணுன்றது வரைக்கும் ஓகே, ஏன்னா அவங்க ஒரு பொசிஷனில் இருந்தாங்கன்ட்டு. ஆனால் அதுக்காக இதில் கூட்டிகிட்டு போகக்கூடாது, இதெல்லாம் ராங் என்னை பொறுத்த வரைக்கும். தேவையில்லாத இதெல்லாம் ஒஸ்ட்டுங்க என்னை பொறுத்த. இவங்க உண்மையை சொல்லப்போனால் ஸ்டாலின் சார் தான் திரும்பவும் வந்திருக்கணும் ஆட்சிக்கு. அவர் மட்டும் கரெக்டாக பண்ணியிருந்தார்னா, அவர் பையனை அவர் கூப்பிடாமல் இருந்திருந்தால் மேபி அவர் தான் வந்திருப்பார். எப்போ அவர் பையனை கூட்டிகிட்டு வந்து துணை முதலமைச்சர்னு அவர் அறிமுகப்படுத்தினாரோ அப்போ தான் அங்கே தான் அவர் போனார், தோற்று போனார். இப்போ இதுக்கு
விஜய் அரசியலுக்கு வந்தோன்னா நானும் இதில் பேசுகிறேன், இன்ஸ்டாவில் பேசணும், ட்விட்டரில் பேசுகிறேன் எல்லாம் சொல்கிறவர் ஏன் இதுக்கு முன்னாடி பேசலை மக்கள்கிட்ட? அதெல்லாம் செயல் இல்லை. அவர் வந்து சினிமா நடிகை ஒப்பிட்டு பேசுனதால தான் அது இது தவிர மற்றபடி வந்து ஒரு சுத்தமான ஒரு ஆள் வந்திருக்கிறாரு, ஜனங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. ஒரு படம் நடித்தாருன்னா 200 கோடி 300 கோடி வாங்குறவர். அவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி பேர் வாங்கினான்னு பார்க்குறாரு. பார்க்கலாம், எம்ஜிஆர் மாதிரி ஒப்பிட முடியுமான்னு தெரியல. எல்லா கட்சிகளையும் அரவணைச்சு போகணும். ஏன்னா ஆட்சியில் வந்துட்ட பிறகு நான் தான் எல்லாமே தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியாது. புரியுது. ஏன்னா யானைக்கு அடி சறக்கும். பொதுவையில் அவர் பேசக்கூடாது, அதை தவிர்த்துருக்கணும் ஒன்று. ரெண்டாவது, இவங்க வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி கைது பண்ணணும்னு ஒரு கைது பண்ணுறாங்க. ஓகே, அரசியல் காழ்ப்புணர்ச்சி. ஆனால் இவரும் பேசக்கூடாது. ஓகே, உதயநிதி முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆமாம் இது பண்ணுறது. ஆனால் ஒன்று விஜய் தரப்பு ஆளுங்கட்சி இந்த திமுகவையும் அதிமுகவையும் முடக்குதுன்னு நினைக்கிறது அவரால் முடியாது. திமுகவை முடக்க முடியாது, அதிமுகவை முடக்க முடியாது. அதிமுகவில் இருக்கவங்கள விலைக்கு வாங்கிட்டோன்னு நினச்சிருக்காரு விஜய். அது எந்த காலத்துலேயும் நடக்காது. பொறுத்து வந்து இன்னும் 6 மாதம் இல்லைனா 1 வருஷம் பொறுத்து வந்து பார்த்தா தெரியும். மக்கள் இந்த எலெக்ஷனில் ஒன்று இப்போ இந்த 5 இடைத்தேர்தல் நடக்க போகுது. அந்த 5 இடைத்தேர்தலில் இவங்களுடைய மக்கள் ஆதரவு யார்கிட்ட இருக்குது. ஆனால் இவங்க உடனே வச்சாங்கன்னா இவங்க தான் வருவாங்க. ஆட்சியை கழிச்சிட்டோ முடியாது எதனால் பண்ணாங்கன்னா விஜய் தரப்பு தான் வருவாங்க. இவங்களுக்கு ஆளை விடணும். ஃபஸ்ட்டு இவங்க வந்து அரசியல் பண்ண விடணும். அரசியல் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு மக்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க மனநிலை தெரியல. ஆனால் இப்போ இருக்கிற என்னுடைய ஏஜ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா விஜய்க்காக யாரும் ஓட்டு போடல. இப்போ என்னுடைய பசங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க அவங்க தான் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ அதிமுகவும் திமுகவும் வாங்கின ஓட்டு மொத்தம் பாதி முக்கால்வாசி வாங்கியிருக்காங்கன்னா இவர் கால்வாசி தான் வாங்கியிருக்காரு. 35% வாங்கியிருக்காரு. மொத்தம் 70% 2 பேர் சேர்ந்து வாங்கியிருக்காங்க. புரியுது. அப்போ 70% மக்கள் வந்து திராவிட கட்சிகளே விரும்புகிறாங்க. ஆமாம். ஓகே. ஆனால் ஒன்று இப்போ திமுகவும் அதிமுகவும் வந்து ஒன்று சேர்ந்து கட்சி அமைக்கணும்னு யாருமே நினைக்கல. ஆனால் இவங்க பண்ணுற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அரசியல் சாதுரியனை ரெண்டு பேரும் இணை வைப்பாங்க, இணை வச்சுருவாங்க போல இருக்குது. ஆனால் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க பண்ணுறது சில தவறான நடவடிக்கைகள் பண்ணாலும் அது கண்டிப்பாக சாத்தியம்தான். ஓகே. விஜய் வீழ்த்துறதுக்கு இது சாத்தியம். யாராலும் ஒருத்தரை வந்து முடக்க முடியாது. புரியா? விஜய் கூட எவ்வளோ தத்தாங்க, மறைஞ்சு வந்துட்டாருல்ல, அதே மாதிரி இவரே வந்து தத்தவரை யாரும் வந்து தடை பண்ண முடியாது. யாராலும் முடியாது. கடவுளாக ஒருத்தர் இருக்கிறான் எல்லாத்துக்கும். சரியா? இந்த கட்சி ஆட்சியில் இருக்கும்போது அந்த கட்சியை சொல்ல வேண்டியதுதான், அந்த கட்சியில் ஆட்சியில் இருக்கும்போது இந்த கட்சியை சொல்லுவாங்க. அதெல்லாம் அரசியலில் நடக்கிறதா. மக்கள் முட்டாளே கிடையாது. இவங்க தான் சொல்கிறாங்க விஜய்க்கு ஓட்டு போட்டவன் எல்லாம் தற்கூரி. யார் தற்கூரி? அவனுக்கு தெரியாமல அவங்க கொண்டு வந்து வச்சுருக்கான். இந்த படத்தை இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மூவியை கூட அவங்க ஸ்டாப் பண்ணாங்க. அவர் மட்டும் மூவியை விட்டுருந்தாங்கன்னா 234 தொகுதியிலையுமே அவர் தான் வந்திருப்பார். அது வரக்கூடாதுன்னு தான் அவங்க இது பண்ணது. அந்த படத்தில் எவ்வளோ சீன்ஸ் கட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இப்போ தான் அந்த படத்தை போய் பார்த்தோம். இதெல்லாம் எதுக்காக? ஏன் நாம் நல்லாட்சி செய்யணும்னா மக்களுக்கு நல்லது பண்ணாலே போதும், அது மக்களே தெரிஞ்சுக்குவாங்க. அது ஏன் வேஸ்ட்டாக நம்ம போய் அவனை டாமினேட் பண்ணி அவனை எதனா ஒன்று சொல்லிக்கிட்டு அவர் பண்ணட்டுமே. நான் என்ன கேட்குறேன், ஆளுங்கட்சியில் அவர் இருக்கார், எதிர்கட்சியில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, 2 பேரை சேர்ந்து செய்யுங்க. அவர் தப்பாக பண்ணாரா, இது பண்ணாதீங்க, இதை பண்ணுவோம், நம்ம மக்களுக்கு சேவை செய்ய தான் நம்மளை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, 2 பேரை சேர்ந்து பேசுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் அதெல்லாம் உடனே செய்யணும். விவசாய கடன் தள்ளுபடி ஏன் இத்தனை வருஷம் நீங்கள் தள்ளுபடி பண்ணலை? இவ்வளோ வருஷம் நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க, ஏன் தள்ளுபடி பண்ணல? ஒரு விவசாயி கூட சாவலையா? எங்கேயுமே இது பண்ணலையா? சரி, இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த நீர் பிரச்சனை வரவே இல்லையா? காவிரி பிரச்சனை வரவே இல்லையா? எத்தனை வருஷம் உங்கள் அப்பா இருந்தார், நீங்கள் இருந்தீங்க, அப்போல்லாம் காவிரி பிரச்சனை வர. எதுக்காக பண்ணுறீங்க? நீங்கள் அதான் மறைமுகமாக நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணாலே மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துருவாங்க. இதுதான் உண்மையான ஒரு விஷயம். இதில் உதயநிதி ஒரு ஸ்பெஷல் கிடையாது, ஸ்டாலின் ஸ்பெஷல் கிடையாது, விஜயும் ஸ்பெஷல் கிடையாது. எல்லாருமே இந்த நாட்டோட பிரதிநிதி, அவ்வளோதான். மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. எத்தனை பேர் இன்னைக்கு கஷ்டப்படாமல் இருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம். கஷ்டப்படாமல் தான் இருக்காங்களா? கரெக்டான வரி தான் கட்டுறோமா? எல்லா கடையிலையும் இப்போ ஒரு நகை கடையில் போய் பில்லு போடாமல் இருக்கு. ஏன் அதை நீங்கள் கண்டுக்கவே இல்லை? ஏன் அதை நீங்கள் கேட்கவே இல்லை? வித்தவுட் பில்லு போடுறான்ல, ஏன் கேட்கல? அப்போ நீங்கள் அங்கே ஏதோ ஒரு கரப்ஷன் நடக்குது இல்லை, அவன் ஏதோ லஞ்சம் கொடுக்குறான், அதனால தான் நீங்கள் கண்டுக்காமல் இருக்கீங்க. இதெல்லாம் யார் ஆட்சியில் இருந்துச்சு?
ஆரம்பத்துலேருந்தே இதை நீங்கள் பார்த்துருந்தா இன்றைக்கி எவ்வளோ வந்திருக்கும், எவ்வளோ மக்கள் முன்னேறி இருப்பாங்க, எவ்வளோ சரி ஒரு விஷயத்தையும் பண்ணுறாங்கல்ல, இல்லை இது பண்ணாதீங்க, இது தப்பு அப்படின்னு சொல்லுங்கள் எதிர்கட்சியில். அதுக்கு தானே எதிர்கட்சியில் உட்காந்துருக்கீங்க. எதிர்கட்சியில் உட்காந்துருக்கிறது ஒரு சந்தோஷம் தான் எங்களுக்கு. ஏன்னா எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் தான் இங்கே தப்பு பண்ண மாட்டாங்க யாருமே. அவர் தான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருல, நாங்கள் காசு வாங்கவும் மாட்டேன், காசு கொடுக்க விடவும் மாட்டேன்னு. அப்போ ஏன் நீங்கள் அது திருப்பி திருப்பி போய் அவரை ஏன் நீங்கள் டாமினேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க? புரியுதுக்கா. கரெக்டுங்களா? அது செய்யக்கூடாது. அவரோட இன்னொன்று என்னென்னா, ஒரு சாதாரண மனுஷன், ஒரு கூலி வேலை செய்கிறவன், அவனுக்கு 1க்கு 4 பொண்டாட்டி வச்சுக்கிறான். அது அவனோட பர்சனல். ஒரு ஒரு அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காரு, அவர் அவ்வளோ சம்பாதிச்சிருக்காரு, அவ்வளோ வசதியாக இருக்காரு. அவர் நான் இதை பண்ணிட்டாரு, அதை பண்ணிட்டாரு, திரிஷா கூட அதான் அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத நம்ம பார்த்தோமா? ஒரு பர்சனல் லைஃப் உள்ளே போய் நம்ம பார்த்தோமா? எப்படி நம்ம பார்க்காமலே ஒருத்தரை சொல்ல முடியும்? சரி அது கூட விடுங்க, ஒரு ஜென்னை விடுங்க, ஒரு லேடி, அந்த லேடியை பற்றி நம்ம தப்பாக பேசலாமா? ஏன் பேசணும்? நம்ம வீட்டில் அக்கா தங்கச்சி இல்லை, நம்ம வீட்டில் அம்மா இல்லை, நம்ம பேசலாமா? இதெல்லாம் ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான காரியங்க. பர்சனலான ஒரு விஷயத்தையும் அதை கொண்டு வந்து அரசியலில் லிங்க் பண்ணுறதும் இதெல்லாம் கேவலமான செயல். அது சொல்லவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது தப்பான விஷயம், சொல்லக்கூடாது, அவ்வளோதான். சிஎம் விஜய் ஆட்சியில் தொடர்ந்து டிஎம்கே மேலே கைது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்கிறாங்க. அவங்க வாயின்னு சார், இது அவங்க வாயின்னு வாயில் ஏதாவது வந்ததுக்கெல்லாம் விட்டுட்டா, ஒரு இத்தனை கோடி மக்கள் ஓட்டு போட்டு ஒரு சிஎம் ஒருத்தர் உட்கார வச்சுருந்தா, ஒருத்தன் வந்து மாரடம்பு உடைப்பேன், நெஞ்செலும்பு உடைப்பேன்னு சொல்லுவான். அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா அரசாங்கம்? இப்போ இவர் வந்து தண்ணி உள்ள எங்கே இடத்துல தண்ணி விடணுமோ அங்கே உள்ளன்னா எட்டுன்னு வந்து விட சொல்லுங்கள், விடுவார். எங்ககிட்ட அந்த மாதிரி தான் கேள்வி கேட்டால் நாங்கள் அப்படி தான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா அவருக்கு தேவையானது தண்ணி விடணும், விட வேண்டிய இடத்துல உள்ளன்னாரு. எட்டுன்னு வந்து விட சொல்லுங்கள், விஜய் நல்லா விடுவார் தண்ணி. அது இப்போ சொல்ல போனால் வந்து இப்போ திமுக பண்ணலையா? திமுக எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணாங்க? எத்தனை பேச முடியாது சொன்னாங்க. எத்தனை யூடியூபர்ஸ் கைது பண்ணாங்க, எத்தனை பேரும் இவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மேலே கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு பார்த்தா இது கரெக்ட் சரியாக தான் இருக்கும். இது எல்லாராலும் பழி வாங்கப்பட்டுட்டாங்க. முன்னூறு 50 வருஷமாகவே இப்படி தான். ஜெயலலிதா கவர்மெண்ட்டு எதிர்கட்சியாக இருக்கும்போது ஜெயலலிதா என்ன பண்ணாங்க? திமுககாரன் பண்ண தவறு தானே. அதே மாதிரி அதிமுக கவர்மெண்ட் வந்த பேர் கருணாநிதியை பிடிச்சி அரெஸ்ட் பண்ண அது தவறு தானே. ஆக நீ என்ன பண்ணுறியா அதை திருப்பி கிடைக்கும். ஓகே அண்டர்ஸ்டாண்ட். நான் என்ன கொடுக்குறேனோ அதான் எனக்கு திருப்பி கிடைக்கும். ஓகேண்ணா. புரியுதா? நீ கரெக்டாக பண்ணியிருந்தா உனக்கு கரெக்டாக 4 பேர் பேசுவோம். குடும்ப சொத்து இதுவரைலாம் அந்த மாதிரி நடக்கலையே எதுவும். இதுவரைலாம் இவர் எதுவும் சொல்லலாம், அது கைது நடவடிக்கை எடுத்திருக்க மாட்டாங்க. இதுவரைலாம் அந்த மாதிரி எடுக்கலை, இதுக்கு மேலே நடக்காது. தொடர்ந்து நடவடிக்கைன்றது வந்து அது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான். டிஎம்கேன்னு சொல்ல முடியாது. சில பேர் தப்பாக பேசுகிறவங்கள கைது பண்ணுறது தப்பு கிடையாது. கையை உடைக்கிற கால் உடைக்கிறேன் பேசுறது தப்பு கிடையாது. பட் ஆனால் எல்லாருமே கைது பண்ணால் பேச்சு சுதந்திரமே இல்லாத மாதிரி போயிடும். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.